ஜப்பானை மறுபடியும் காட்டுறானுங்க. சங்ஜினு அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சுத்தி இருந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் அவனை பார்த்து அது ரொம்பவே இன்கிரெடிபிளா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. ஆனா சங்ஜினு அவனுக்குள்ளே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான், இது ரொம்பவே பேடான விஷயம். ஒரே ஒரு பீஸ்ட் மட்டும், ஒரே ஒரு ஜெயிண்ட் மட்டும் ஓஷனை கடந்து அங்க போயிருச்சு. எல்லாத்தையும் நான் தோக்கடிச்சிட்டேன், என்னோட ஸ்ட்ரென்த்தையும் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன், இந்த பேட்டில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்கான். சுத்தி இருந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் ஜினோ பார்த்துட்டு வாவ் எப்படி இவன் எப்படி அதை பண்ணா, இவன் சிங்கிள் ஆளா நின்னுட்டு எப்படி அந்த ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட தோக்கடிச்சு வெளியே வந்திருக்கான், இதுதான் சங்ஜினோட எபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. சைடுல ஜின்ஹோ என்ன பண்றானா, எல்லாருமே நம்ம பாஸோட பவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு டக்குனு ஜின்ஹோ கிட்ட வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அதுக்கு ஜின்ஹோ என்ன பண்றானா, ஓ நீங்க சங்ஜினுவை பார்க்க வந்திருக்கீங்களா, அவரு அங்க நின்னுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்றா, நான் அவரை பார்க்க வரல, உங்களுக்கு தான் ஒரு போன் கால் வந்திருக்குன்னு சொல்லி போனை கொடுக்குறா. அதை அட்டன் பண்ணி ஹலோ நான் தான் ஹூ ஜின்ஹோ பேசுறது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆப்போசிட்ல யாரோ பேசிருக்காங்க போல, டக்குன்னு அதிர்ச்சி ஆயிட்டான். அந்த போன் கால் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வியர்டா பண்ணிட்டு சங்ஜினுவை பார்த்து அவன் சொல்றான், சாரி சார் நான் இப்பவே கொரியாவுக்கு போயாகணும், ஒரு அர்ஜென்டான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறான். அதுக்கு சங்ஜினு அவனை பார்த்து சொல்றான், ஏன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எதுவுமே சொல்லாம சங்ஜினு கிட்ட இது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, ஃபேமிலி இஷ்யூ தான், நான் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப கூட அந்த பொண்ணு வந்து வாங்க நான் உங்களை ஏர்போர்ட் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ல அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க. அப்ப ஹெலிகாப்டர்ல ஏறினதுக்கு அப்புறம் ஜின்ஹோ என்ன நினைச்சிட்டு இருக்கானா, என்னோட அம்மா அவங்களோட வாய்ஸ் என்ன இப்படி ஷேக் ஆயிட்டு இருக்குது, நான் இதுக்கு முன்னாடி அவங்க இப்படி பேசி கேட்டதே கிடையாது, அங்க என்ன ஆயிருக்கும், நான் ரொம்பவே ஓவரா திங்க் பண்ணிருக்கேன், அப்படி எல்லாம் ஒண்ணுமே ஆயிருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கிளம்பி போறான். ஃபைனலா கொரியால இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு அவன் வந்துட்டான். அங்க ஜின்ஹோட அப்பாவோட செக்ரட்டரி இருப்பாள், அவன் வந்துட்டு சார் நம்ம இந்த வழியா போகணும், ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து கூட்டு போறான். அப்படி போகும்போது ஜின்ஹோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த மாதிரி நேரத்துல, நான் போகும்போது எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறானுங்க. அங்க இருந்து அப்படியே ஜின்ஹோ ஒரு ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போறாங்க. அப்ப அங்க சேர்மன் ஹூ என்ன பண்றாருன்னா எட்டர்னல் சம்பளால பாதிக்கப்பட்டு அவர் தூக்கத்துக்கு போயிட்டாரு. அதெல்லாம் பார்த்தோன்னே ஜின்ஹூ அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் பக்கத்துல போக ட்ரை பண்றா. அப்ப அந்த செக்ரட்டரி என்ன பண்றானா, நீங்க அவர் பக்கத்துல போக கூடாது, எந்தெந்த ஹண்டரால மானா போற கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அது அவரோட கண்டிஷனை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆக்கிரும், சோ நீங்க அவர்கிட்ட போகாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு ஜின்ஹூ என்ன பண்றானா, ஓ அப்படியா, நான் அவருக்கு ஒரு நல்ல மகனா இருந்ததே கிடையாது, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கும்போது செக்ரட்டரி ஜின்ஹோ கிட்ட ஒரு நோட் புக் நீட்டுறான். அது என்னடான்னு சொல்லி திறந்து பார்க்கும்போது ஜின்ஹோ பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்த எல்லா ஆர்டிகல்ஸையும் கட் பண்ணி அவர் சேமிச்சு வச்சிட்டு இருக்காரு. இத பார்த்த உடனே ஜின்ஹோ அப்படியே கண் கலங்கி போயிடுறான். அப்ப செக்ரட்டரி பக்கத்துல இருந்து என்ன சொல்றாருன்னா, உங்க அப்பா உங்க மேல கவலைப்படாமல இல்ல, அவர் உங்க மேல ஏகப்பட்ட நம்பிக்கை வச்சிருந்தாரு, அதனாலதான் அவர் உங்ககிட்ட இருந்து ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இவர் ரொம்பவே உடஞ்சு போய் அழுக ஸ்டார்ட் பண்றான். சரி ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பும் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது ஜின்ஹோக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, ஏதோ ஒரு விஷயத்தை அவன் ஃபீல் பண்றான். என்னடான்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே இல்ல. அப்ப செக்ரட்டரி அவனை பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒண்ணும் இல்ல வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறானுங்க. வந்திருக்கிறது யாருன்னா ஜின்ஹூ தான். சங்ஜினு ஷேடோ எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். வந்ததுக்கு அப்புறம் என்னோட மனசு அப்படியே நீ கரைச்சிட்டியடா ஜின்ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஹூவோட அப்பா கிட்ட வந்துட்டு சங்ஜினு என்ன பண்றான்னா அந்த ஹோலி வாட்டர் இருக்கு பாரு, எலிக்சர் ஆஃப் லைஃப், அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் வந்து அவங்க அப்பாக்கு கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது அவர் அப்பா எழுந்துட்டாரு போல. அப்ப ஜின்ஹூவோட அக்கா அந்த இடத்துக்கு வராங்க. போகும்போது அவங்களை யாரோ கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்குது, வேற யாரும் இல்ல சங்ஜினு தான் அதை கிராஸ் பண்ணி போயிருப்பான். யாரா அது, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவங்க அப்பாவை பார்க்க போறாவ. போன உடனே அவங்க அப்பா எழுந்திருக்கிறத பார்த்த உடனே இவ்வளவு உடஞ்சு போய் அழுக ஆரம்பிச்சிடறான். இதெல்லாம் உள்ள நடந்துட்டு இருக்கும் போதே சங்ஜினு வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டு இது ரொம்பவே சீக்கிரம் தான், ஆனா ஹாப்பி பர்த்டே பிரதர் ஜின்ஹூ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னோட திங்ஸ் எல்லாம் ஜப்பான்ல இருக்குது, நான் அதெல்லாம் எடுத்துட்டு வரணும், சோ ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணி நாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவேட் பண்ண பாக்குறான். ஆனா அது கூல் டவுன் ஆகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் 54 நிமிஷம் இருக்கு, ஆல்மோஸ்ட் 2 hours இருக்கு. என்ன இன்னும் 2 மணி நேரம் இருக்கா, அடுத்த 2 மணி நேரம் நான் என்ன பண்றது, இந்த ஃப்ரீ டைம்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப சம்பந்தமே இல்லாம சாயோட நினைப்பு அவனுக்கு வருது. எதுக்காக நான் அதை நினைச்சிட்டு இருக்கேன், நான் வேற ஏதாவது விஷயத்தை பத்தி போக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக ட்ரை பண்றான். அப்படியே கட் பண்ணோம்னா ஒன் ஆஃப் த நேஷனல் ஹண்டரா இருக்கக்கூடிய கிறிஸ்டோபர் ரீடோட வீட்டை காட்டுறானுங்க. அவன் பீஸ்ஃபுல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ விஷயத்தை சென்ஸ் பண்ணி எந்திரிச்சிடுறான். அப்படியே அவனோட நைட் ட்ரெஸ் போட்டுட்டு அங்க இருந்து வெளியே வரான். பார்த்தா அவனுக்கு ரொம்பவே அந்த இடம் அமைதியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்பவே அமைதியா இருக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில இருந்து ஒயின் பாட்டில் எடுத்து கீழே தூக்கி போடுறான். ஆனா அது கிராக்கான சவுண்ட் சுத்தமா கேட்கவே இல்ல. அப்ப அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், இந்த ஒயின் கிளாஸ் நான் கீழே போட்டு உடைச்சிட்டேன், ஆனா இதுல இருந்து கூட சவுண்ட் வரலையே, இங்க என்ன நடந்துட்டு இருக்குது, ஏய் யார் அங்க நின்னுட்டு இருக்குது, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். அப்ப டக்குன்னு அவனுக்கு ஃபெடரல் பியூரோ ஆஃப் ஹண்டர்ஸோட டெப்யூட்டி டைரக்டர் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா இந்த நம்பருக்கு மறக்காம கால் பண்ணு, நீ கால் பண்ண கொரியாவோட ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மன் அட்டெண்ட் பண்ணுவாரு, உனக்கு எல்லா விஷயத்தையும் அவரு சொல்லுவாரு, அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்றது இவனுக்கு ஞாபகம் வருது. அப்ப அவனுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு மனுஷன் வந்து ஒரு போர்ட்
போர்ட்டல் மூலமா வெளியே வர மாதிரி தெரியுது. அவன் டக்குன்னு அவனை திரும்பி பார்த்துட்டு முறைக்கிறான். கிறிஸ்டோபர் ரீடும் அவனை பார்த்து முறைக்கிறான். அப்ப கிறிஸ்டோபர் ரீடுக்கு பின்னாடி 2 பேர் வந்து நிக்கிறானுங்க. நீங்களா யாரா, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப ஆப்போசிட்ல ஒருத்தன் வந்திருப்பாள். அவன் கிறிஸ்டோபர் ரீட பார்த்து என்ன சொல்றானா, பிராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட், நீ இங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிறிஸ்டோபர் என்ன பண்றானா, இது பீஸ்ட் லாங்குவேஜ், யாரா நீங்களா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஆப்போசிட்ல இருந்த அவனை பார்த்து அமைதியாரு, நான் ஒண்ணு உன்கிட்ட பேசல, உனக்குள்ள ஒருத்தன் இருக்கான்ல, உன் கூட கனெக்ட் ஆயிருக்கான்ல, அவன் கூட தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கிறிஸ்டோபர் அவங்கள பார்த்துட்டு என்ன பார்த்தா உனக்கு என்ன ஜோக்கர் மாதிரி தெரியுதா அப்படி சொல்லிட்டு அவனோட பவர் ஆக்டிவேட் பண்றான். கண்டிப்பா உங்கள யாராவது ஒருத்தன் என் கையில இன்னைக்கு சாக போறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை ஃபுல்லா ஆக்டிவேட் பண்றான். அது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் பாடி மேனிஃபெஸ்டேஷன். பின்னாடி 2 பேர் இருந்தாங்களா, அவங்க 2 பேருமே மொனார்க்ஸ். ஒருத்தர் பீஸ்ட் மொனார்க், இன்னொருத்தி பாத்தீங்கன்னா இன்செக்ட் மொனார்க். ஆப்போசிட்ல ஒருத்தர் நின்னுட்டு இருந்தால அவன் வேற யாரும் இல்ல, அவன் தான் அயன் பாடி மொனார்க். இவங்க 3 பேருமே ஒன் ஆஃப் த மொனார்க் தான். அப்ப கிறிஸ்டோபர் அவனோட பவரை ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டு டேம் பீஸ்ட் நீங்களா செத்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை பயங்கரமா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்ப அந்த வீடு, அந்த இடமே பாத்தீங்கன்னா அப்படியே வெடிச்சு பிளாஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கட் பண்ணோம்னா இங்க சங்ஜின் வூ கார்ல போயிட்டு இருக்க விஷயத்த காட்டுறானுங்க. அப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவனுக்கு நோட்டிபிகேஷனா வருது. இந்த லெவல் அவன் ரீச் பண்ணிருக்கான், ஆல்மோஸ்ட் 122 லெவல் ரீச் பண்ணிட்டான். அண்ட் இவனோட பவர்லாம் வந்து இது மேக்ஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த விஷயங்கள்லாம் வந்து அவன் கலெக்ட் பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒன்னு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு இருக்கு. அப்போ ஜப்பான்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சங்ஜின் வூ போற காரை பார்த்து அவனை சேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அங்க 1 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க போல. அப்ப ஜின்வு நினைச்சு பார்த்துட்டு இருக்கான், இதுதான் என்னோட லாஸ்ட் டே ஜப்பான்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பெரு வெளியே வந்துட்டு இங்க இருக்கவங்க எல்லாம் உங்களை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்றாங்க கிங், உங்க எல்லாம் உங்களை ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பெரு சொல்லிட்டு இருக்கும்போது சங்ஜின் சொல்றான், நீ இது எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க பெரு, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஃபைனல் ஏர்போர்ட்டுக்கு போய் சங்ஜின் வந்து கொரியாவுக்கு வந்து பிளைட்டும் ஏறிடுறான். அப்போ ஒருத்தனை பார்த்து அவன் சொல்றான், இது யாருக்காவது நடந்திருக்குமா, எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு முகம் என் பக்கத்துல என் பிளைட் கூடவே வந்துட்டு இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல ஆடம் போயிட்டு நின்னுட்டு இருக்கான். அப்ப சங்ஜின் அவனை பார்த்துட்டு நீ இப்ப இது ஒரு கோஇன்சிடென்ஸ் சொல்லி என்கிட்ட ஆர்கியூ பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஆடம் போயிட்டு என்ன பண்றானா, உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் மிஸ்டர் சங்ஜின் வூ, ஆனா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அப்ப சங்ஜின் அவனை பார்த்துட்டு சோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம்ல மிஸ்டர் ஆடம் ஒயிட் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு ஆடம் ஒயிட், ஓ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, நம்ம ஒரே ஒரு தடவை தான் மீட் பண்ணோம், ஆனா நீங்க இன்னும் என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் சங்ஜின் வூ அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப சங்ஜின் வூ சிரிச்சுக்கிட்டே, எனக்கு உன் பேர் சுத்தமா ஞாபகம் இல்ல, பெருதான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சங்ஜின் அவனை பார்த்து என்ன சொல்றானா, என்ன அமெரிக்கால இன்னொரு எஸ்ராங்கிட்டு பிரேக் ஆயிடுச்சா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், அதெல்லாம் இல்ல அதெல்லாம் நாங்க ஆல்ரெடி டீல் பண்ணி அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டோம், கொஞ்சம் இந்த வீடியோ மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி லேப்டாப் ஓபன் பண்ணி ஒரு வீடியோ காட்டுறான். அங்க பார்த்தோம்னா கிறிஸ்டோபர் ரீடோட வீடு எரிஞ்சு போயிருக்கும்ல, அதை காட்டுறானுங்க. இதெல்லாம் பார்த்து அட கடவுளே என்ன நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஆடம் போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அவருதான் கிறிஸ்டோபர் ரீட், அவரு ஒன் ஆஃப் த நேஷனல் ஹண்டர் தான். நீங்க அவரோட பவரால் ஆன விளைவை தான் பாத்துட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 1800க்கும் மேற்பட்ட ஃபயர் ஃபைட்டர்ஸ் அங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 14 ஹையஸ்ட் ரேங்க் இருக்கக்கூடிய மேஜ் டைப் ஹண்டரும் அங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துமே அந்த ஃபயர் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே அப்ப கிறிஸ்டோபர் ரீடுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க அந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ காட்டுறானுங்க. கிறிஸ்டோபர் ரீட் அந்த இடத்துல செத்து போயிருக்கான். அப்படின்னா அங்க வந்து 3 மொனார்க்கும் கிறிஸ்டோபர் ரீட அசால்ட்டா போட்டு தள்ளி இருக்கானுங்க. அப்ப ஆடம் என்ன சொல்றான்னா, நாங்க வந்து அவங்கள பாக்கும்போது அவர் அங்க இறந்து போயிருந்தாரு, சோ இவர்தான் நாங்க சஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்தோம்னா வேற யாரும் இல்ல, அதுதான் சங்ஜினோட அப்பா. இந்த போட்டோவை பார்த்த உடனே சங்ஜின் டென்ஷன் ஆயிட்டு ரூலர்ஸ் அத்தாரிட்டி ஆக்டிவேட் பண்ணி ஆடம் போயிட்டு அப்படியே நசுக்க ஸ்டார்ட் பண்றான். அப்ப அவனை பார்த்து சொல்றான், இது ஏதாவது ஜோக்கா, அப்படி இது ஜோக்கா இல்லனா நீ இங்க இருந்து உயிரோட போகவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப சுத்தி இருந்தவங்க ஆடம காப்பாத்த ட்ரை பண்ணும்போது ஆடம் நீங்க நில்லுங்க இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முக்கிக்கிட்டே சொல்றான். அப்ப அவன் சொல்றான், இந்த போட்டோல இருக்கக்கூடிய ஆள் அவர் நீங்க நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது, அவர் ஒரு டஞ்சன்ல இருந்து வெளியே வந்தவர், அவர் உடம்புல இருந்து ஒரு பீஸ்டுக்கான மானா பவர் தான் வெளியே வந்துட்டு இருக்கு, நாங்க ஃபுல்லா செக் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஃபெடரல் பியூரோ ஆஃப் ஹண்டர்ஸ்ல ஆல்ரெடி ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கும், அது ஞாபகம் இருக்குல்ல, அதுக்கு காரணமும் இவன் தான். ஹண்டர் டாங்ஸோவை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து அவன் தப்பிச்சு போயிட்டான், அவனை எங்களால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப சங்ஜின் அவனை பார்த்துட்டு, அப்போ என்னோட அப்பா தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நீ சொல்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்படியே கொஞ்சம் காம் டவுன் ஆகி அவன் அங்க இருந்து விட்டுறான். அப்ப ஆடம் என்ன சொல்றான்னா, நாங்க அவங்கள ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கோம், ஆனா அவன் கண்ணிலே படாம அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டு இருக்கான், அதனாலதான் இந்த விஷயத்தையும் அவன் தான் பண்ணிருப்பான்னு சொல்லி நாங்க சஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனாலதான் நான் அவங்கள பிரைம் சஸ்பெக்டா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப சங்ஜின் அவனை பார்த்து சொல்றான், ஓகே அப்படின்னா இந்த போட்டோவை நீ எதுக்காக என்கிட்ட காமிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், அடுத்து வர போற இன்டர்நேஷனல் கில்டு கான்ஃபரன்ஸ்ல இவனுக்கு ரெட் அலர்ட் கொடுக்க போறோம், அதாவது இவனை பார்த்த இடத்துல கொன்னுருங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப சங்ஜின் அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே சொல்றான், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினாலும் இங்க நடக்கிற விஷயத்துக்கு நான் பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவனோட பவரை ஃபிளெக்ஸ் பண்ற மாதிரி அவனை பார்த்து சொல்றான். எங்களுக்கு வேற வழியே கிடையாது, ஏன்னா ரீசெண்டா நடந்த விஷயம்ன்றது கவர்மெண்ட் கூட சம்பந்தப்பட்டது, ஏன்னா இறந்து
இப்போ இருக்கிறது ஒரு நேஷனல் லெவல் ஹண்டர். சோ எங்களுக்கு இவரை பிடிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ஃபெடரல் பியூரோ ஆஃப் ஹண்டர்ஸ் எப்பவுமே மிஸ்டர் சங்ஜின் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் நான் இதை உங்ககிட்ட வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது கான்ஃபரன்ஸ் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே சங்ஜின் நினைச்சு பாக்குறான், எங்க அப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கேயோ காணாம போயிட்டாரு, ஆனா மறுபடியும் வரும்போது ஒரு மேஜிக் பீஸ்டா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாய் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஆடம் ஜினுவை பார்த்துட்டு, ஆல்ரைட் சார், நான் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன், சோ நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஒரு ஹை ரேங்க் மேஜ் டைப் ஹண்டர் சின்ன சின்ன பொருள் இல்லனா வேற ஏதாவது விஷயத்தை மட்டும் தான் அவரால் நகர்த்த முடியும். ஆனா இவனோட பவர்ன்றது டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நேஷனல் லெவல் ஹண்டர்ஸால மட்டும் தான் இந்த மாதிரியான பவரை வீல் பண்ண முடியும். அப்ப நான் இவன் தான் 6வது நேஷனல் லெவல் ஹண்டரா, இதை நான் கண்டிப்பா டெப்யூட்டி டைரக்டர் சொல்லியே ஆகணும், அதுவும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே கட் போனோம்னா கொரியால ஏகப்பட்ட நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா மிஸ்டர் சோயை வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் அவரை பார்த்து கேக்குறாரு, ஆர்ஜின் கில்டுன்றது ஒரே ஒரு ஆள் இருக்கக்கூடிய கில்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சோய் சொல்றான், ஒரே ஒரு ஆள் இருக்க கில்டு தான், ஆனா அந்த ஒரு ஆளுன்றது யாரு, சங்ஜின்வு. என்னதான் சங்ஜின்வு அந்த கில்டுல தனியா இருந்தாலும் ஆல்ரெடி அவன்கிட்ட 100க்கும் மேற்பட்ட ஹண்டர்ஸ் இருக்கக்கூடிய பவர்ன்றது அவன்கிட்ட இருக்குது. அவனோட பவரை நேர்ல பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது ஒரு சில ஆள் தான். நீங்க அந்த ஜேஜர்லாண்ட் கூட சேர்த்துக்கலாம். அதனாலதான் நான் நம்புறேன் ஆர்ஜின் கில்ட செலக்ட் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம். அப்ப இன்னொரு ரிப்போர்ட்டர் கேக்குறாரு, எப்பவுமா இருக்கட்டும் இல்ல இப்பயா இருக்கட்டும், எப்பவுமே கொரியா வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கில்டா இருந்தது ஹண்டர்ஸ் கில்டு தான். ஆனா இந்த தடவை உங்களை தாண்டி ஆர்ஜின் கில்ட செலக்ட் பண்ணத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறுபடியும் ஒருத்தன் கேக்குறான். அதுக்கு சோய் சொல்றான், ஆஃப் கோர்ஸ் நான் இதுல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கேன் தான், ஆனா ரொம்பவே பெருமைப்படுறேன் சங்ஜினுவை செலக்ட் பண்ணதுக்காக. ஏன்னா நான் சங்ஜினுவுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா லாஸ்டா நடந்த அந்த இன்சிடென்ட் என்னோட கில்ட் மெம்பர்ஸ் எல்லாம் உயிரோட தப்பிச்சதுக்கு காரணமே சங்ஜினுவோ தான். சங்ஜினுவோ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா. சோ சவுத் கொரியாவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கில்டா சங்ஜினுவோட கில்டு போறதுல எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சொல்லிட்டு அந்த ஒரு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே போயிட்டு இருக்கான். அப்ப ஹண்டர்ஸ் கில்ட சேர்ந்த இன்னொருத்தன் வந்து சோய் கிட்ட சொல்றான், சார் நமக்கு ஒரு கில்டுக்கான பெர்மிட் கிடைச்சிருக்கு, அது ஒரு ஏரங் கேட், ஆனா அதுல இருந்து வரக்கூடிய மான பவர் வச்சு பார்க்கும்போது அது அந்த அளவு பவர்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருக்கும் போது சோய் நல்ல ஒர்க் தான், ஆனா ஆர்ஜின் கில்டு இதுக்கு அப்ளை பண்ணலையா, அப்ளை பண்ணிருந்தா அதை தாண்டி நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவன் சொல்றான், அவங்க அதுக்காக அப்ளை பண்ணவே இல்ல, ஆனா நம்ம சீக்கிரமா அப்ளை பண்ணி அதை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அப்ப சோய் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான், சங்ஜின் ஜப்பான்ல இருந்து வந்து கிட்டத்தட்ட 4 நாளைக்கு மேல ஆக போகுது, ஆனா அவன் எந்த கேட்டுக்குமே போகவே இல்லையே. இது ஒரு ரீசனா வச்சு மத்த மேஜர் கில்ட் எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே மரத்துல இருந்து விழுகிற ஆப்பிளுக்காக சந்தோஷப்பட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு குரங்கு மாதிரி. அதே மாதிரிதான் சங்ஜின் வேணான்னு உதர்ன கேட்ஸ் தான் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட அவங்களும் குரங்கு மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்தவன் சொல்றான், ஆனா சார் ஆர்ஜின் கில்ட தாண்டி நம்ம 40% ப்ராஃபிட் பாத்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். இது ரொம்பவே அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சோய் மனசுக்குள்ளே நான் இன்னொரு குரங்க பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே அவனே மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். சங்ஜின் அவனோட ரேங்க ரீஎவலுவேட் பண்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 கேட்டுக்கு மட்டும் தான் போயிட்டு இருந்தான், அதுவும் லோ ரேங்க் கேட். ஆனா அதுக்கப்புறம் மத்த கில்டோட டெரிட்டரியில இருக்கக்கூடிய எல்லா கேட்ஸுக்கும் அவன் பெர்மிட் வாங்கிட்டு இருக்கான். ஆனா ரீசெண்டா அவன் எந்த கேட்டுக்குமே போகவே இல்லையே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணோம்னா கொரியாவோட ஹண்டர் அசோசியேஷன் ஆபீஸ காட்டுறானுங்க. அங்க ஜின்சல் சேர்மன் கிட்ட வந்து சைனால இருந்து நமக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, அதுவும் சங்ஜினுக்கு சார் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு சேர்மன் கோ ஜின்சலை பார்த்து கேக்குறாரு, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன், பர்சனலா இல்ல அபிஷியலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின்சல் சொல்றான், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அந்த ஒரு ரெக்வெஸ்ட்ன்றது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்டுக்காக வந்திருக்குது. சங்ஜினுவோட பவர்ஸ் என்ன எபிலிட்டிஸ் என்ன, அவ எப்படி இவ்வளவு வந்திருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்கார்ட்ஸ் கேட்டு நம்ம கிட்ட வந்திருக்காங்க. சோ அவங்க ஏதோ ஆர்டிகல் மாதிரி ரிலீஸ் பண்ண போறாங்க போல, அதுக்காக தான் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு சேர்மன் ஓ சொல்றாரு, ஓ அப்படியா, இந்த சைனா கம்முனே இருக்க மாட்டாங்க போல, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி மத்த ஹண்டர்ஸோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிருக்காங்களா, எதுக்காக அவங்க திடீர்னு சங்ஜின் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காங்க, நீ அவங்க கிட்ட தெளிவா சொல்லிரு, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஜின்சல் சொல்றான், அந்த ரெக்வெஸ்ட்ன்றது சைனீஸ் கவர்மெண்ட் இருந்து வரல, ஒரே ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து வந்திருக்குது. அவன் தான் சைனாவோட 7 ஸ்டார் ஹண்டரா இருக்கக்கூடிய லியூ ஜுவாங். பேர் கரெக்டா சொல்றானான்னு சொல்லி சரியா தெரியல. அப்ப டக்குனு சேர்மனுக்கு அதிர்ச்சி ஆகி, அவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம சங்ஜின் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கான், எனக்கு இப்ப புரியுது, ஒரு பவர்ஃபுல்லான ஆளு இன்னொரு பவர்ஃபுல்லான ஆளு மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறது நார்மல் தானே. அப்ப ஜின்சல் சொல்றான், ஆமா சார், அவன் தான் சைனாவுக்கு கடலை தாண்டி போன ஒரு ஜெயிண்ட போட்டு தள்ளினான். அந்த ஒரு பீஸ்ட போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் எப்படி சங்ஜின் எல்லாத்தையும் தன்னந்தனியா சமாளிச்சான்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் அவன் மேல வந்திருக்கலாம். சோ அதனாலதான் அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் அவன் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே மறுபடியும் கட் பண்ணோம்னா ஸ்கேவேஜர் கில்ட காட்டுறானுங்க. அப்ப தாமஸ் ஆண்ட்ரே பக்கத்துல அவனோட செக்ரட்டரியா ஒரு பொண்ணு நின்னுட்டு இருப்பாள். அவ தாமஸ் ஆண்ட்ரே கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றா, சங்ஜின் நாளைக்கு இங்க வந்துருவான் சார் அப்படின்னு சொல்லி அவ சொல்லும் போது டக்குன்னு யாரோ கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. சார் நீங்க என்ன கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது தாமஸ் ஆண்ட்ரே டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, ஓ கரெக்ட்
கரெக்டான நேரத்துக்கு தான் நீ வந்திருக்க. நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் பொறுமையா நடந்து அந்த ஆள் கிட்ட வரான். யாரான்னு பார்த்தோம்னா வந்திருக்கிறது டாங்ஸோ தான். தாமஸ் ஆண்ட்ரே டாங்ஸோ பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், சங்ஜின் வலிக்கு மட்டும் நீ போயிடாத அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி சொல்லிக்கிட்டே டாங்ஸோவை பார்த்து அவன் சொல்றான், எனக்கு உன் பிரதருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி முன்னாடியே தெரியும். ரீசெண்டா நீ நடக்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது நீ ஏதோ பண்ண போறன்னு சொல்லி எனக்கு சரியா தெரியுது. ஆனா நான் உனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், நீ அவன் குறுக்க மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை ஃபிளெக்ஸ் பண்றான். இத பார்த்து டாங்ஸோ ரொம்பவே பயந்து போயிடுறான். அப்ப ஏதோ பேச வரும்போது தாமஸ் ஆண்ட்ரே சொல்றான், நான் உன்கிட்ட பேசுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே, உன்னோட வாயை மூடிக்கிட்டு அமைதியா நான் சொல்றத கேள்றா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அந்த செக்ரட்டரி பொண்ணு நினைச்சு பார்த்துட்டு இருக்கா, யாருமே ஒரு ஹை ரேங்க் ஹண்டருக்கு இந்த மாதிரியான த்ரெட்டனிங் வார்னிங் கொடுத்துக்க மாட்டாங்க, ஆனா இவர் கொடுக்குறாரு, இவர் ரொம்பவே இன்கிரெடிபிளான ஆளுதான் போல அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆனா இந்த டாங்ஸோ பையன் அவன் சொல்றத சும்மா கேட்க மட்டும் தான் செய்யறான். அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது தாமஸ் ஆண்ட்ரே மறுபடியும் வார்ன் பண்றான், நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன், சங்ஜின் குறுக்க மட்டும் போயிடாத, அவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் வளர்க்காத அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ நீ கொஞ்ச நாளைக்கு வெக்கேஷனுக்கு எங்கேயாவது கிளம்பு, இந்த கில்ட் கான்ஃபரன்ஸ் முடியற வரலாம். சோ நீ என்னோட ரெக்வஸ்ட் ஏத்துக்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நீ இப்ப இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். வெளியே வந்த டாங்ஸோ பயங்கரமான கோவத்துல இருக்கான். அப்ப உள்ள இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த செக்ரட்டரி பொண்ணு சொல்றா, நீங்க நினைக்கிறீங்களா நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் அவன் கேட்பான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாமஸ் ஆண்ட்ரே சொல்றான், கண்டிப்பா நான் சொன்ன விஷயத்த அவன் கேட்க மாட்டான், ஒரு சில ஆட்கள் அமைச்சு என்ன பண்றான் ஏது பண்றான்னு சொல்லி கவனிச்சுக்கிட்டே இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தாமஸ் ஆண்ட்ரே சொல்றான். அப்படியே காலையில காட்டுறாங்க, அந்த கில்ட் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண வந்த ஏகப்பட்ட ஹண்டர்ஸ் பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே சுத்தி நின்னு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப புதுசா ரெண்டு பேரை காட்டுறானுங்க. அதுல ஒருத்தன் தான் லியோனர். அவன் வந்து ஜெர்மனியை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ரிச்சர் கில்ட்ல இருந்து வந்திருக்கான். அவன் பக்கத்துல இருந்த ஒருத்தன் கேக்குறான், என்ன இன்னைக்கு ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் இங்க வந்திருக்காங்க, ஏதாவது புது விஷயம் நடக்க போதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சவுத் கொரியாவை சேர்ந்த ஹண்டர் சங்ஜின் இன்னைக்கு வரப்போறான், அதனாலதான் இவ்வளவு கூட்டம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதோ அங்க பாருங்க அந்த டெவில் அங்கதான் நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சங்ஜின் கைய காட்டுறான். அப்ப லீனட் சொல்றான், அப்ப நம்ம போய் நம்மள இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்படியே அவன் பக்கத்துல போகும்போது டக்குன்னு ஒரு விஷயத்தை அவன் சென்ஸ் பண்றான். பின்னாடி இருந்தவன், என்னாச்சு நீங்க உங்க மைண்ட சேஞ்ச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லீனட் சொல்றான், நீ அதை பாக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் அவனோட சமன் பீஸ்ட் எல்லாம் அவனோட ஷேடோ சோல்ஜர் எல்லாம் வேற டிமென்ஷன்ல இருந்து சமன் பண்ணல, அதெல்லாம் அவன் கூட தான் கொண்டு வந்துட்டு இருக்கான், அதுவும் அவனோட ஷேடோக்குள்ள அதெல்லாம் இருக்குது. இவன் இப்ப நினைச்சா இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்மி சோல்ஜர்ஸை வச்சு யுஎஸ்ஏ மேல போரையே தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது ஜின்ஹோ சங்ஜின்ஹோ பார்த்து கேக்குறான், அவன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சங்ஜின்ஹோ சொல்றான், இல்ல வேற ஏதோ ஃபாரினை சேர்ந்தவன் போல என்னையே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு ஜின்ஹோ சொல்றான், அந்த எஸ்ரங்கிட்ட நீங்க தன்னந்தனியா சமாளிச்சதுக்கு அப்புறம் நீங்க உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க, அவனும் உங்களோட ஒன் ஆஃப் த ஃபேனா இருப்பான் போல அப்படின்னு சொல்லி சொல்றான். எனக்கு தெரிஞ்சு அவன் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்கறதுக்கு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது ஜின்ஹோ ஜின்சலை பார்த்து கேக்குறான், பை த வே நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஜின்சல் சொல்றான், நான் சங்ஜினோட பாடி கார்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கலாய்ச்சி பேசிட்டு இருக்காங்க. அப்ப சங்ஜின் வூ எல்லார்ட்டையும் சொல்றான், அங்க பாரு எனக்கு தெரிஞ்சவங்க நம்மள வெல்கம் பண்ணங்க வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லி சொல்றான். பார்த்தோம்னா வந்திருக்கிறது ஆடம் ஒயிட் தான். வந்துட்டு சங்ஜின் வூ பார்த்துட்டு, நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் மிஸ்டர் சங்ஜின் வூ அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு சங்ஜின் வூ மிஸ்டர் ஒயிட்ட பார்த்து கேக்குறான், நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க ஏசியாவை சேர்ந்த ஃபெடரல் பியூரோ ஆஃப் ஹண்டர்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க இங்க இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஆடம் ஒயிட் சொல்றான், அந்த பொசிஷன்ல நான் முன்னாடி இருந்தேன், ஆனா இப்போ உங்க கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப சங்ஜின் வூ ஜின்சலையும் ஜின்ஹோவையும் அங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் ஒயிட் கூட போறான். அப்ப ஆடம் ஒயிட் என்ன சொல்றான்னா, சங்ஜின் வூ இப்போ நீங்க என் கூட வந்தாகணும், ஒரு சில விஷயங்களை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு சங்ஜின் வூ அவனோட பவரை ஃபிளெக்ஸ் பண்ற விதமா, எங்க அப்பாவை பத்தின விஷயமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதெல்லாம் இல்ல, நான் வேற ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேச போறேன், தயவு செஞ்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கூட்டு போறான். அப்படியே ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது சங்ஜின் வூ நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆடம் ஒயிட் கிட்ட கேக்குறான். அதுக்கு ஆடம் ஒயிட் சொல்றான், நம்ம இப்ப ஃபெடரல் பியூரோ நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட ஹானஸ்டா ஒரு விஷயம் சொல்லணும்னா யுஎஸ்ன்றது ரொம்ப ஒரு ஆபத்தான இடத்துல இருக்குது. ஏன்னா கிறிஸ்டோபர் ரீட் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பவரை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே ட்ரை பண்றோம். கூடிய சீக்கிரமே அவரை ரீப்ளேஸ் பண்ற விதமா யார் பவரை பொசஸ் பண்ணிருக்காங்களோ அவங்கள நாங்க ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கான். அதுக்கு சங்ஜின் வூ சொல்றான், அந்த கேண்டிடேட் லிஸ்ட்ல நானும் இருக்கேன் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஆடம் போயிட்டு ஒரு ஸ்கிரீனை காமிச்சிட்டு, உங்களுக்கு இதை பத்தி ஆல்ரெடி தெரியும், இந்த ரூன் ஸ்டோன்ன்றது ஏதாவது ஹண்டர்ஸ்க்கு வந்து பவர்ஸ் கொடுக்கக்கூடியது, இந்த காமிஸ் டிராகனை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அதோட கிராப்ஸ்ல இருந்து ஒரு ரூன் ஸ்டோன் எடுத்திருக்கோம், சோ அதோட பவர் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சு பாருங்க, அதை நாங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ண போறோம், இந்த ஆஃபர் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். அப்ப சங்ஜின் டக்குன்னு ஒரு விஷயத்த பார்த்துட்டு, நீங்க அந்த இமேஜை மறுபடியும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு ஆடம் ஒயிட், நீங்க என்ன சொல்றீங்க, அந்த இன்னொரு இமேஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜை காட்டுறான். பார்த்தோம்னா காமிஸ் டிராகனோட ஸ்கெலிட்டன் ஆல்ரெடி நம்ம கிட்ட காமிச்சிருப்பாங்க, அதை மறுபடியும் காட்டுறாங்க. அப்ப சங்ஜின் அதை பார்த்துட்டு ஆடம் ஒயிட்ட சொல்றான், நீங்க காமிஸ் டிராகனோட கிராப்ஸ் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஆடம் ஒயிட் சொல்றான், ஆமா சார், ஆனா நீங்க எதுக்காக அதை கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சங்ஜின் சொல்றான், நம்ம ஃபர்ஸ்ட் அதை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆடம் ஒயிட் சொல்றானா, எனக்கு அதுக்கான பெர்மிஷன் எல்லாம் கிடையாது, ஆனா நீங்க ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நான் அவங்க கிட்ட சொன்னேன்னா
சொன்னா கண்டிப்பா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பெர்மிஷன் கேட்கறான். அப்படியே கட் பண்ணோம்னா ஆடம் ஒயிட் என்ன பண்றான்னா ஃபெடரல் பியூரோ ஆஃப் ஹண்டர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போயிடுறான். அங்க போயிட்டு டெபுட்டி டைரக்டரும் அண்ட் ஆல்ரெடி ஒருத்தனை காமிச்சிருப்பாங்க, அவனோட பேர் என்ன சொல்லி சரியா தெரியல, அவனையும் பார்த்துட்டு சங்ஜினு இங்க வந்திருக்கானா எதுக்காக அப்படி சொல்லி கேட்கும்போது ஆடம் ஒயிட் அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். அதுக்கு ஆடம் ஒயிட் என்ன சொல்றானா, நான் ரூன் ஸ்டோனை பத்தி அவங்க கிட்ட சொன்னேன், ஆனா அதெல்லாம் அவன் உதறி தள்ளிட்டு அந்த காமிஸ்ட் டிராகனோட கிராப்ஸ பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். அவன் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்கான், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து அவன் சொல்றான், சரி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் டெபுட்டி டைரக்டர் பேசிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேச ஸ்டார்ட் பண்றானுங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது டெபுட்டி டைரக்டர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த ஸ்கல்ல பாக்குறதுக்கு எதுக்கு ஆர்வம் காட்டுறானா, அந்த ரூன் ஸ்டோன்ன்றது எவ்வளவு பவர் தரும்னு சொல்லி அவனுக்கு சரியா தெரிஞ்சிருக்காது. அந்த காமிஸ்ட் டிராகனோட கிராப்ஸ பாக்கும்போது அவனுக்கு என்ன லெவல் பவர் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கல்ல பாக்கணும்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். அப்ப ஆப்போசிட்ல இருந்தவன் சொல்றான், ஆனா அவனோட பவர்ன்றது லிமிட்டடா இருந்துச்சுன்னா அந்த ரூன் ஸ்டோன்ல இருக்கக்கூடிய பவர்ன்றது அவன் பொசஸ் பண்ணும்போது அவன் இறந்து போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது டெபுட்டி டைரக்டருக்கு ஒரு விஷயம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அவனோட ஷேடோ சோல்ஜர்ன்றது ஆல்ரெடி இறந்து போன பீஸ்ட்ல இருந்து உருவாக்கப்பட்டதா இருந்துச்சுன்னா அட கடவுளே, அப்ப அவன் காமிஸ்ட் டிராகனோட தன்னோட சமன் பீஸ்டா மாத்த ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு ஆப்போசிட்ல இருந்தவன் சொல்றான், நீ என்ன சொல்ல வர, ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட அவ்வளவு பெரிய பவர்ன்றது இருக்கவே கூடாது, கண்டிப்பா நம்ம அதை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது டெபுட்டி டைரக்டர் சொல்றான், ஆனா சங்ஜினு நமக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்கான், அவங்கிட்ட நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னா இந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணி தாகணும், இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இருந்து அவன் சொல்றான், ஓ அப்படியா, அப்ப நான் பரவாயில்ல, நானே பர்சனலா போய் அவன்கிட்ட அதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கல்ல பார்க்க போறாங்க. அதாவது அந்த காமிஸ்ட் டிராகனோட கிராப்ஸ பார்க்க போறாங்க.